வீட்டில் நம்ம ஆடை சேர்த்து வச்சு எடுக்கிற ஹோம்மேட் பட்டர் நீங்களே பாருங்கள். இதுதான் வந்து நாங்கள் வந்து வீட்டில் மாட்டுப்பால் தான். ஸோ வந்து 1.5 லிட்டரு கிட்ட வாங்குகிறோம். ஸோ அதில் ஆடை எடுத்து வச்சு இப்படி தான் நான் பட்டர் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். நான் போடுற எல்லா ஸ்டாலாக இருக்கட்டும், இல்லை நான் வீட்டிலேருந்து செஞ்சு கொடுக்குற எல்லா ப்ரௌனீஸ், கப் கேக், குக்கீஸு எதுவாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட இந்த ஹோம்மேட் பட்டரில் தான் செய்கிறோம். வெளியே மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த அமுலோ, மில்கி மிஸ்டோ, ஹெட்சனோ முன்னாடி நான் வாங்கிட்டு இருந்தேன் தான். எப்போனா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் யோசித்தேன், எதுக்கு நம்ம குழந்தைக்கு வந்து பசும்பால் வாங்குகிறோம், எதுக்கு நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்ணணும், நம்ம ஹெல்த்தியாகவே எல்லாமே பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த ஐடியா ஆரம்பித்து இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஆரம்பித்த புதுசில் ஒரு 6 மாதம் நான் மார்க்கெட்டில் கிடைக்கிற பட்டர் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா வந்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணதான் இப்போ வரைக்கும் எல்லாமே ஹோம்மேட் பட்டர் தான். இப்போ இது வந்து ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுருக்கிறதுனால அப்படி தனித்தனியாக ஒவ்வொரு டைமும் கிரைண்ட் பண்ணி எடுக்கும்போது அப்படியே போட்டு வச்சுருவேன். மொத்தமாக எவ்வளோ வெயிட் வருதுன்னு சொல்லி போட்டு ஒரு பாக்ஸில் நல்லா க்ளீன் பண்ண ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் ஹோம்மேட் பட்டரில் தான் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கான ஆன்சர் தான் இது. ஸோ ஒரு செட் இங்கே பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு செட்டு வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது, மிக்சியில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. தண்ணி விட தான் செய்யும், நம்ம தான் லாஸ்ட்டாக வந்து இது பண்ணணும். எப்படி வலிக்கிட்டு போகுது பாருங்கள் இந்த பட்டர். கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. இப்போ நான் அப்படி பண்ணுறேன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது.